யோ மார்வல் இந்த திறமையை தான் இத்தனை நாளா எங்கேயா ஒழிச்சு வச்சிருந்த. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, டேமேஜ் கண்ட்ரோல்ன்ற ஒரு இடத்துல ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 4-5 அட்டாக் ஒன்று நடந்திருக்கும். இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிற ஸ்பைடர்மேன் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது அந்த படத்துடைய கதை. இந்த படத்துல எம்சிஓ சேர்ந்த ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது யாருன்றதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் என்னென்ன எதிர்பார்த்துட்டு வருவாங்களோ அது எல்லா விஷயமே இந்த படத்துல திருப்திகரமா இருந்துச்சு. எஸ்பெஷலி படத்தோடைய ஸ்டார்டிங் அந்த ஸ்விங்கிங் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் ஃபைட் வரைக்குமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. படத்துல வழக்கம் போல நிறைய கேமியோஸ் இருக்கும். அண்ட் பனிஷர் படம் முழுக்க சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். யோ ஏதா பண்ணியா நம்மதே நினைக்கிறப்போ கிளைமேக்ஸ் ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பாரு. என்னையா பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி ஆயிரும். இந்த படத்தோடைய கிரெடிட் சீனை நீங்க பார்த்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓவராலா இந்த படம் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம மார்வலுக்குமே ஒரு பெரிய கம்பேக்னு தான் சொல்லணும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இப்போ தியேட்டர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. தமிழ் டப்டுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை உங்க குடும்பத்தோட தியேட்டர்ஸ் போய் பாருங்க.